நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போறாரு. மாச தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னிராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தான் சனி பயிற்சி நடந்திருக்கு. அப்படிங்கிறதால சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்படியே நம்மளோட அந்த கௌரவம், அந்த வீண் பிடிவாதம், இந்த வரட்டு பிடிவாதம், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பீங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்டலாம் மரியாதையாக பேசுகிறது, டேய் அதை எடுத்துவிடா, சீக்கிரம் வாடா அப்படிங்கிற வேலையெல்லாம் கூட இப்போ அதை எடுத்துகிட்டு வாப்பா, இங்கே கொண்டாந்து வைப்பா அப்படிங்கிற அளவுக்கு தன்மையாக சொல்கிற ஆளாக மாதிரி இருப்பீங்க. ஒரு மனசு பக்குவப்பட்டிருக்கோம், சரிப்போ அவனும் மனுஷன் தானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மற்றவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி மரியாதைங்கிறது இருந்திருக்கும். ஆனால் நம்ம சொன்னால் அவன் செஞ்சே ஆகணும், அவனுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு, நம்ம சொல்கிறோம் செய்யாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கர்வம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருந்திருக்கும். அதை உடைச்சிட்டு தான் இந்த 2024 ஜனவரி மாதம் அப்படிங்கிறதே பிறக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டில் சனி பகவான் மாதிரி இருக்கார். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ல் சனி இருந்தார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ 7ஆவது வீட்டுக்கு சப்தம சனியாக, கண்டச்சனியாக, கலத்திர சனியாக வந்திருக்காரு. அப்போ இந்த கண்டசனி அப்படிங்கிறதால நீங்கள் பெருசாக பயப்படலாம் வேணாம். சனி சொந்த வீட்டில் தான் இருக்கார். குரு பார்வை ராசிக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கண்டசனியால் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. 2ஆவது வீட்டில் கேதுவும் 8ஆவது வீட்டில் ராகுவும் இருக்கிறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஏன்னா 8ல் ராகு இருக்கார். அப்படிங்கும்போது மறைந்த ராகு நிறைந்த தனலாபம், காசு பணத்தை வாரி கொடுத்துருவார். விஷப்பாம்பு ராகு. குருட்டு வருமானம்லாம் வரும். லாட்ரி சீட்டில் பணம் வரும். ஏதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம்லாம் ஆடுறானுங்க பாருங்கள், அதெல்லாம் பணம் வரும். அதுக்காக உங்களை போய் நாங்கள் சூதாடுங்க, காசை கொண்டு போய் போடுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. அப்படி எடுத்துக்காதீங்க. அப்படி போனால் கூட தடிக்க விழுந்த இடத்துல கூட 10 ரூபா காசு கிடைக்குங்கிற. அதே நேரத்தில் தனஸ்தானத்தில் கேது இருக்கார். இங்கிட்ட ராகு காசை கொடுப்பாரு, இங்கிட்ட கேது செலவு பண்ண வச்சுருவார். பணம் வரும், அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா செலவாகி போகும். வீட்டில் கொண்டு பீரோவில் 10 ரூபா வைக்க முடியாது. என்னடா அது, நேற்று 10,000 வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி காய்கறி வாங்க காசு இல்லைங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு காசு போனால் வரவுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இல்லை திடீர் வரவு அப்படின்னு ஒன்று வந்தாலும் அதுக்கும் செலவு இருக்கும். அதோட கண்டசனி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம ஆகாரத்தில் கட்டுப்பாடு கடைப்பிடிக்கணும். இல்லைனா ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்கிறது தனியாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நம்ம கொஞ்சம் மாமிச உணவு சாப்பிட்றது, கடையில் கண்டதை திங்கிறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, ரோட்டு கடை அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் திங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாயை கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு இருக்குது. குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருக்கார். ரொம்ப அற்புதமான இடத்துல தான் இருக்கார், பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க இல்லையா, குரு பகவான் அந்த இடத்துல இருந்துட்டு உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறதால இந்த சனி பகவானால் இந்த ஆரோக்கிய பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அது சரியாயிடும். பெருசாக ஒரு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறேன், 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறேன், அந்த ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஏதோ டாக்டரை பார்த்தோம், மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும், 2 நாளில் சரியாக போச்சு அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி நண்பர்கள் வட்டத்தில் தொழிலுக்கு ஒரு 10 ரூபா முதலீடு கிடைக்கிறது, நண்பர்களால் தொழில் வளர்ச்சி அடைகிறது, ஒரு 4 பேரோட அறிமுகம் கிடைச்சி அதன் மூலியமாக தொழிலை விரிவு செய்கிறது,
இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதோட சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலமாக இருக்கும். அண்ணன் தம்பி நமக்கு இருக்காங்க, ஏதோ அவங்களால 10 ரூபா நமக்கு கொடுத்து உதவ முடியலனாலும் நாம் ஒரு வேலையை செஞ்சோம்னா அதுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை ஜெயித்தோம்னா நம்மளை கைதட்டி பாராட்டுறதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும். அதோட சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு 1வது வீடு, அதாவது உங்களோட சொந்த ராசியை பார்க்குறாரு. ராசியில் சனி பார்வையும் விழுது, குரு பார்வையும் விழுது. சனி அதோட ராசிக்கு 4, 9 இந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு. சனியோட நேரடி பார்வை ராசியில் பதிகிறதால காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் மனசில் நிம்மதியை கொடுக்க மாட்டார். பை நிறையா காசு வச்சுக்கிட்டு வேறு எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதாவது புள்ள காசு இருக்கும், இது தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது. தீரட்டும், அது பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம நேர்மறை சக்திகளை பெருக்கிக்கணும். கொஞ்சம் இறை வழிபாடெல்லாம் செஞ்சுக்கணும். சில பேருக்கு வாகனம் வாங்க ஆர்வம் வரும். ஏன்னா 9ல் குரு இருக்கார் இல்லையா, ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறப்ப இருக்கிற வண்டியை தூக்கி அடாச்சிட்டு அது அதிகமாக பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, சும்மா வேலை வைக்குது, வெளியூருக்கு இதை நம்பி போக முடியல, அப்படி இருக்கவங்களாம் அதை தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்குவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவீங்க. அதுக்கு யோகம் நல்லா இருக்குங்கிறதால இந்த ஜனவரி மாதத்தில் வாகன யோகம் உங்களுக்கு இருக்குது. அதோட சனியோட பார்வை 9வது வீட்டில் விழுது அப்படிங்கிறதால பாக்கியஸ்தானம் பலமடையுது. அப்போ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இலாகா மாற்றம், எதிர்பார்த்த இடமாற்றம்லாம் கிடைக்கும். இப்போ நாம் ஒரு துறையில் இருப்போம், அது நமக்கு சம்மந்தமே இருக்காது, வேலை அங்கே போட்டிருப்பாங்க, என்னடா பண்ணுறது, நல்ல சம்பளம் கிடைக்கிது, இதை விட்டுட்டு வேறு வேலை தர்றதான்ட்டு அதிலே ஒண்டிட்டு கிடப்போம். இப்போ நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு துறை இல்லை நம்ம படித்த வேலையை நமக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா வீட்டை விட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தினம் பயணம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் மாறுதல் கிடைச்சா நல்லாயிருக்கும். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது, பஸ்ஸை பிடிக்க முடியல, ட்ரெயினை பிடிக்க முடியல. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இடம் மாற்றம் வரும். அப்பாடா இனிமேல் ஒரு 8 மணி வரைக்கும் மெதுவாக கிளம்பலாம், நம்ம பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இனிமேல் வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை இருக்குன்னா வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம், ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதுமாரி தந்தை மகன் வழியில் இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மகன்களோட பெரிய அளவில் உறவு அப்படிங்கிறது இருக்காது. தந்தையோடையும் பார்த்திங்கன்னா ஒரு விரிசல் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா இவங்க அப்பாக்கிட்டேயும் நான் சொல்கிறது தான் அப்பா கேட்கணும்னு நினைக்கிறது, மகன்கிட்டையும் நான் சொல்கிறது தான் மகன் கேட்கணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி அந்த குணம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றிடுவீங்க அப்படிங்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாரி ராகு கேதுக்களால் காசு பணம் 10 ரூபா இருந்தாலும் செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செலவெல்லாம் நம்ம சுப செலவாக மாற்றிக்கணும். அப்போ சுப செலவு என்ன ஜோசியர் அப்படின்றது அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடலாம், ஒரு நிலத்தில் மூலதனம் பண்ணலாம், செவ்வாய் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதால ஒரு இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், வீட்டில் வர்ணம் பூசலாம், ஒரு மனாமத்து பணி பார்க்கலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடன் இருந்தால் செய்யலாம், குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், ஒரு பூசை பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் இருந்ததுன்னா செய்யலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்குது. அதுமாதிரி அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஒரு சொத்தை பாகம் பிரிக்கிறது, சொத்துக்கு பட்டா மாற்றுறது, வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை பைசல் பண்ணிக்கிறது, இதையெல்லாம் இந்த மாதத்தில் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக முடியும். ஏன்னா சூரிய பகவான் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அரசு வழி காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் இருக்கும். ஒரு தொழில் செய்கிறேன், லோனு கேட்க போகிறேன், இல்லை ஒரு தொழில் செய்கிறேன், ஒரு மானியம் கேட்க போகிறேன், இந்த மாதிரி அரசு வழி காரியங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் நீங்கள் சாதிச்சிங்க. அதுமாரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பதவி உயர்வு, ஒரு பணி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். 8 தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும் கூட 8ஆம் தேதிக்கு மேலே பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பெண்கள் கொஞ்சம் இந்த கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் புகுந்த வீட்டில் கவனமாக இருக்கணும். போன உடனே கொத்து சாவியை என்கிட்ட தான் கொடுக்கணும், இடுப்பில் வச்சுக்க, இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம நல்லபடியாக இந்த குடும்பத்தை நம்ம தான் தாங்குவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடணும். அங்கே போயிட்டு பிறந்த வீட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடிக்கடி வீட்டுக்கு வர்றது போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. தினமும் குளிச்சு முழிவிட்டு உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. காசு பணம் 10 ரூபா உங்ககிட்ட இருக்கும்போது ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு வீடு வாசல் இல்லாமல் சாலையோரத்தில் தங்கி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வண்ண நிற போர்வையை தானமாக கொடுங்க. இதை செஞ்சிட்டாலே ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான தொடக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.